ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாருக்குமே ஹாய் ஹாய். நான் இன்றைக்கு என்ன வீடியோ செய்து காட்ட போனேன்னா வடை. இப்போ புதுசாக நான் பார்த்துருக்குறேன். இந்த வடை முறுமுறுவாக வரும். ஓகேயா, இதுக்கு தேவையான அளவு இந்த கப்பால் நான் 2 கப் எடுத்துக்கிறேன். ஓகே, அதே 2 கப்புக்கு பச்சரிசி எடுங்க. ஓகேவா, இந்த பச்சரிசி போட்டால் முறுமுறுவாக வடை வருமா. இப்போ நான் இதை போட்டு இப்போ ட்ரை பண்ணி செய்து பார்க்க போகிறேன். இதுக்கு இந்த உளுந்தை 1 மணித்தியாலம் மட்டும்தான் ஊற விடணும். அதுக்கு மேலே ஊற விடக்கூடாது. ஓகே, அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் வடிவாக முறுமுறுவாக வரும். இதுக்குள்ளே இந்த உளுந்துக்குள்ளே இந்த அரிசியை போட்டுட்டு தண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஓகே, தண்ணியை விட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன். ஃபுல்லாக விடணும் தண்ணி. ஓகே, இதை இப்படியே கொஞ்சம் கலந்துட்டு அரிசியோட இதை நான் 1 மணித்தியாலம் ஊற வைக்க போகிறேன். ஓகே, ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு உங்களுக்கு அடிக்க காட்டுறேன். இந்த வீடியோவை பார்க்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். எப்படி இந்த உளுந்து வடை முறுமுறுவாக வரப்போகுது. இதுதான் இதில் ஒரு டிப்ஸ் ஒன்று போட்டிருக்கிறேன். இந்த அரிசி ஒன்று போட்டிருக்கிறதுக்குள்ள அப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, 1 hour later. இந்த உளுந்து ஊறிட்டு 1 மணித்தியாலம் இதை நான் நல்லா வடிவாக கழுவ போகிறேன். ஓகேவா, இல்லைண்டா அது நல்லா ஊறிட்டு இதில் நான் இதை நல்லா வடிவாக கழுவி எடுக்க போகிறேன். ஓகே, ஓகே, மற்றதுக்கெல்லாம் மாற்றிட்டேன். இது சின்ன இப்போ வடிவாக கழுவி எடுக்கணும். நல்லா பிணைஞ்சு கழுவி எடுத்துட்டு அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேயா, நான் கழுவி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் போட்டு அடிக்க போகிறேன். ஓகேயா, தண்ணி விடக்கூடாது. அப்படி உங்களுக்கு தண்ணி வேணுமெண்டா சின்ன கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டு அடிக்கிறேன். ஓகே, முதல்ல வளத்தையும் போட்டு அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அடித்தாச்சு. ஓகேயா, அடிச்சிட்டேன். எப்படி நல்லா வெள்ளையாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ நான் இதை பதமாக காட்டுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தாளம் மிதந்தா ஓகே, இதை அடிச்சுட்டேன் அத்தை. ஓகே, இப்போ வெறுங்கெல்லாம் போடுறேன். இதற்குது பார்த்தீங்களா தண்ணிக்குள்ள இந்த மாவு அடிபட்டுட்டு. ஓகே, இதை பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா மிதக்குது. தாளக்கூடா மிதந்தா மாவு வடிவாக பதமையாக அடிபட்டுட்டது. நல்லா எண்ணெய்க்கு போடுறக்கு நல்லா எண்ணெய் பிடிக்காது. ஓகே, பார்த்தீங்களா அப்படி வெள்ளமாக இப்படியே பட்டை அரைக்கணும். ஓகே, ஓகே, இப்படி அரைச்சிட்டு இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய் எல்லாமே இதுக்கெல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேயா, இதுக்கெல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போடுறேன். பார்த்து உங்களுக்கு அளவாக போடுங்க. ஓகேயா, அதான் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம். ஓகே, போல கொஞ்சம் சின்ன சீரகம். ஓகே, போல. ஓகே, போட லெமனும் இல்லை என்னுடைய வடை. இப்போ முறுமுறு வடை சுட போகிறேன். ரெடியாக எண்ணெய் வைக்க போகிறேன் சூடாக்குறதுக்கு. ஓகே, மேக்ஸிமம் 3 வடை தான் பொரியும்.
3 வடை போட்டு காட்டுறேன். அப்போ சூடாக்குறேன்னு ஓகே. சூடாக்கிட்டு மாவெல்லாம் ரெடி ஓகே. இந்த மாவு வந்து எப்படி போடுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் போடிக்கு ஓகேயா. அதை மட்டும் வெயிட் பண்ணுங்க ஓகே. என்னுடைய விச்சியின் முறுமுறு வடை சாப்பிட நீங்கள் தயாரா? அப்படி முறுமுறு வடை இதெல்லாம் 3 வடை தான் மேக்ஸிமம் போடலாம் ஓகேயா. இப்போ பார்த்தீங்கன்னா அவளாம் பொறிச்சு தவளாவு முறுமுறுக்கு மேலே நீங்கள் இந்த செய்து சாப்பிடுங்க. இப்போ தெரியும் எல்லாம் சுட்டுட்டு ஃப்ரீயாக சுட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது டீயோட குடிங்க. என்னுடைய சேனலை வந்து புதுசாக பார்க்குற நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு லைக் பண்ணுங்க. உங்களை வச்சு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். இப்போ பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. அந்த பார்க்க தெரியல அந்த மினுங்கி கொண்டு இருக்குன்னா முறுமுறுக்கும் அப்படி பார்த்தீங்களா. இந்த புள்ள நம்பிக்கிறேன் இந்த சாப்பிட்டேன். உள்ளுக்கெல்லாம் அவிஞ்சிச்சோம்.